நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். எலுமிச்சன அள்ளி வனப்பகுதியில் மின்வேலி அமைத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற 2 கைது. 2 லட்சம் ரூபாய் அபராதம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள எலுமிச்சன அள்ளி கிராமம் அருகே உள்ள வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக பாலக்கோடு வனச்சரக அலுவலர் கார்த்திகேயன் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நேற்றிரவு வனச்சரக அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் வனப்பணியாளர்கள் அடங்கிய குழுவினர் எலுமிச்சை அள்ளி காப்பு காட்டு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எலுமிச்சன அள்ளி காப்பு காட்டை ஒட்டியுள்ள இளங்கோ என்பவரின் விவசாய நிலத்தில் மின்வேலி அமைத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற 2 பிடித்து விசாரித்ததில் வாக்கன் கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த நந்தன் வயது 25, சக்திவேல் வயது 27 என்பதும் வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து 2 கைது செய்த வனத்துறையினர் மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் பரிந்துரையின்படி தலா 1 லட்சம் ரூபாய் என 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாலக்கோடு வனச்சரக அலுவலர் கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.